ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய திமிகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் மகாதேவியைச்ச வித்மகே விஷ்ணு பத்னீச்ச தீமிகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். இந்த விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் பிறக்கின்ற விஷ்ணுபதியினுடைய மகிமைதான் என்ன? எவ்வளதோ இடங்களிலே விஷ்ணுபதியை சொல்ல ஆரம்பித்திருக்கிறோம். அதனுடைய உள் அர்த்தம் இன்னும் உள்ள எவ்வளவு ஆன்மீக ரகசியங்கள் இருக்கின்றது. எப்படியெல்லாம் கொண்டாடினால் நமது குறைகள், வேதனைகள், சங்கடங்கள், சொல்ல முடியாத எத்தனையோ மனசிலே போட்டுக்கொண்டு வாடுகின்ற குழப்பங்கள், நீயா நானா என்கின்ற ஈகோ மறைகின்ற நல்ல நாள். இப்பொழுது நமக்கு தெரியும், நேற்று சொன்னோம், கலியுகம் பிறந்து இப்பொழுது 5127ஆம் ஆண்டு இந்த விஷ்ணுபதி கூட்டுத்தொகை 6இல் வருகிறது. வெள்ளிக்கிழமை 6-15-24 என்ற எண்ணை குறிக்கின்ற சுக்கிர சக்திகளை கொண்ட எண். மேலும் வெள்ளிக்கிழமை என்பது சுக்கிரவாரம் குபேரலட்சுமி மகாலட்சுமிக்கு உள்ளது. மேலும் மூல நட்சத்திரம் என்பது ஆஞ்சநேயருடைய பிறந்த நாள், அவதாரமான நாள். ஏகாதசி என்பது வைகுண்ட ஏகாதசியை விட பல கோடி மடங்கு விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலே வெள்ளிக்கிழமை, மூல நட்சத்திரம், ஏகாதசி திதி, இப்படி யோகம், கரணம், நட்சத்திரத்தை எல்லாம் நேற்று பார்த்தோம். அதன் பயனாக நீங்கள் கொண்டாடுகின்ற அந்த பெருமாள் ஆலயத்திற்கு அருகிலோ அதே கோவிலுக்குள்ளே உள்ளே ஆஞ்சநேயருக்கு வடைமாலை, வெண்ணெய் காப்பெல்லாம் சாத்தி பானக நைவேத்தியம், தத்தியன்னம் என்கின்ற தயிர் சாதம் படைத்து வழிபடுவதும். நீங்கள் எத்தனையோ ஆலயத்திற்கு செல்ல இருக்கின்றீர்கள். ஆனால் அந்த ஆலய குளத்தில் ஜாக்கிரதையாக, மிகவும் பாதுகாப்பாக இறங்கி கைகால்களை சுத்தம் செய்து கொள்ளுங்கள். தலையில் தண்ணீரை தெளித்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக, எந்த கோவிலாக இருந்தாலும் அங்கே கோவிலுக்கு ஸ்தல விருட்சம் என்று ஒன்று உண்டு. உதாரணமாக, நமக்கு பல பக்தர்கள் கேட்டதனால் சொல்கின்றோம். அந்த ஆலய ஸ்தல விருட்சத்தை ஒரு 3 முறை சுற்றினால் அந்த ஆலயத்தில் உள்ள அத்தனை தெய்வ மூர்த்திகளும் உறையும் இடம் ஸ்தல விருட்சம். ஆகையினால் 3 முறை சுற்றி ஒரே ஒரு சொம்பு தண்ணீர் விட்டுவிட்டு கோயிலுக்குள் செல்லுங்கள். கோயிலிலே கொடிமரத்தின் கீழே, பலிபீடத்தின் கீழே விழுந்து வணங்குங்கள். இப்பொழுது உங்களுக்கு தெரிந்த இறை நாமம், நாராயணா, கோவிந்தா, விஷ்ணு சகஸ்ரநாமம், இப்படி ராமநாம சங்கீர்த்தனம், ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, அனுமான் சாலிசா, இப்படி வைகுண்ட ஏகாதசிக்கு நாம் அடித்து முண்டி அடித்து கொண்டு பகலிரவு கூட பார்க்காமல், தூக்கமே இல்லாமல் கண் விழித்து வைகுண்ட ஏகாதசி எப்படி கொண்டாடினோமோ அது தட்சிணாயனத்திலே வந்தது. இப்பொழுது உத்தராயணத்திலே வருகின்ற ஏகாதசி தான் மிக மிக சிறப்பு. காரணம், மூலம் ஏகாதசி வெள்ளிக்கிழமை, எல்லாம் கூட்டுத்தொகையும் சுக்கிரவாரம். இப்படி எத்தனையோ குடும்பத்தில் மாங்கல்ய தோஷம், மாங்கல்ய சாபம், கன்னி தோஷம், பிரம்மச்சாரி சாபம், இப்படி ஜாதகத்தை அறையும் குறையுமாக இந்த அபிஜித் நட்சத்திரத்தை குறிக்காத பல கோடி ஜாதகங்கள் வந்துவிட்டது. நீங்கள் யாரையும் குறை சொல்லவில்லை. உத்திராடம் 4ஆம் பாதம் முடிந்து விட்டது. அவிட்டம், திருவோணம் ஆரம்பித்து விட்டது என்றுதான் சொல்லுகின்றார்கள். எந்த அளவுக்கு கணிப்பு சரியாக இருக்கிறது என்று நீங்கள் பாருங்கள். அநேகமாக ஒரு ஊரிலே சர்வசாதாரணமாக அந்த கிழமையிலே, உத்திராட நட்சத்திரம் கிழமையிலே திருவோண நட்சத்திரம் வருகின்ற நேரத்திலே பல ஆயிரம் குழந்தைகள் பிறந்து இருக்கின்றன. நாம் சொல்லுவோம், ஒரு உயர்ந்த நடிகரை, உயர்ந்த ஆளுமை கொண்ட தலைவர்களை, அந்த தேதியில் நானும் பிறந்தேன், அந்த தேதியில் நானும் வளர்ந்தேன். ஆனால் நீங்கள் சிரமப்படுகின்றீர்கள். அவர்கள் உயர்வாக இருப்பதற்கு காரணம், அநேகமாக இவர்கள் பிறந்த நேரம் அபிஜித் நட்சத்திரம் அல்லது அபிஜித் முகூர்த்தம். மேலும்
ஹோரை, எந்த ஹோரையிலே பிறந்திருக்கின்றோம், எந்த பட்சி நமக்கு சாதகமாக உள்ளதோ அந்த பட்சி ஊன், நடை, அரசு என்கின்ற 3 தொழில் கொண்ட நேரத்திலே பிறந்திருப்பார்கள். ஏதோ ஏனோ தானோ என்று ஒரு ஜாதகத்தை கணித்து விட முடியாது. சாத்விக, ராஜச, தாமச, முக்குண வேலை என்று 3 குணங்கள் உண்டு. அன்று காலத்தில் நேத்திரம், ஜீவன் இவை முழுமையாக இருக்கும். 2வது நட்சத்திரம் மேல்நோக்கு நாள், கீழ்நோக்கு நாள், சமநோக்கு நாள். இப்படி காலற்ற, தலையற்ற, உடலற்ற நட்சத்திரமாக இருக்கும். இப்படி திதி நட்சத்திர வார தியாஜியம் இல்லாமல் இப்படி சுத்த ஜாதகமாக கோடியில் 1 அமையலாம். ஆனால் அவர்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் வரவில்லையே என்று சில பேர் கேட்கலாம். காரணம், பல பெயர்களை ஒரு குருவிடம் கேட்டு அதற்கான நாமகரணம், பிறந்த நேரம் என்பது யந்திரம், சக்கரம் என்று சொல்வார்கள். நீங்கள் வைக்கின்ற அந்த நட்சத்திரத்துக்கு உரித்தான அது எண்கணிதமோ ஜோதிட முறையோ, எண்கணிதம், ஜோதிடம், அஸ்ட்ரோ நியூமராலஜி இவை சேர்த்து வைப்பது தான் சிறந்தது. உதாரணமாக சில பெயர்களை நாம் சொல்லுவோம். அவர்களை மேலே வர வேண்டும் என்று நினைக்க வேண்டும். உதாரணமாக இன்னென்ன பெயர்களில் பெயர் வைக்கக்கூடாது, இஷ் என்கின்ற முடிவில் வரும். உதாரணமாக சுரேஷு, சதீஷு, ரமேஷு, யோகேஷு, தியானேஷு இப்படி என்று சொல்வார்கள், கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவருடைய வாழ்க்கையிலே பெரும் துன்பங்களை அவர் அடைகின்றார்களோ இல்லையோ அவர்கள் குடும்பத்தார் அடைய நேரும். இப்படி தனது வாழ்க்கைக்கு பிறகு தனது வம்ச வாரிசுகள், இளசுகள் இவைகளெல்லாம் சரியாக இருக்கின்றார்களா என்றால் இப்பொழுதெல்லாம் ஜாதகம் கணிப்பது பெரும் சவாலாக ஆகிவிட்டது. காரணம், சுகப்பிரசவம், இயற்கை பிரசவம் இல்லாமல் செயற்கையாக அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை எடுக்கின்றார்கள். ஜாதகம் கணிக்க முடியாது. ஏனென்றால் இவர்கள் நிறைய பேரை சமாதானப்படுத்துவதற்காக பொய் சொல்கின்றார்கள் என்று தான் சொல்கின்றார்கள். இவரிடம் பணம் காசு இருக்கின்றது, அந்த பிரசவ வேதனையை வலியை தாங்க இஷ்டமில்லை, ஆகையினால் உடனடியாக அறுவை சிகிச்சை. இது கொடிய பாவத்தில் வந்து சேரும். மருத்துவர்களுக்கு எந்த காலத்திலும் இது சோதனையாக கூட வரலாம். அவர்கள் நல்லது செய்தாலும் எதையெல்லாம் செய்தால் நல்லது, எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று ஒரு வரம்பு இருக்கிறது. அதை தெரிந்தே இதை செய்வார்கள். இப்படி கண் இருந்தும் குருடனாக, பரவாயில்லை, இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நமது பாரத திருநாட்டிலே தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துக்கொண்டால் பல ஆயிரம் திருக்கோவில் இருக்கின்றது. மக்கள் செய்கின்ற புண்ணியம் மன்னன் தலைமையிலே. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். மன்னன் என்றால் இப்பொழுது மன்னன் அரசாட்சி இல்லை என்றால் இருக்கட்டும், ஒரு முதலமைச்சர் இருந்தால் அவன் அரசாளுகின்றான், அவன்தான் அரசன். யுகத்திற்கு காலத்திற்கு தகுந்தது போல நீங்கள் செய்கின்ற புண்ணியங்களும் தர்மங்களும் அரசனை சாரும். ஆனால் மன்னன் செய்கின்ற பாவமோ புண்ணியமோ மக்கள் தலைமையிலே என்று சொல்வார்கள். ஆனால் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நீங்கள் இரவு ஆரம்பிக்கும் பொழுது குருவினுடைய ஹோரையிலே ஆரம்பிக்கின்றது. வியாழக்கிழமை குருவினுடைய பூரண ஆசியுடன் ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை காலை சுக்கிர ஹோரை. ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசியை விட கோடி கோடி மடங்கு உள்ளது. இப்படி எல்லார் வீட்டிலும் இன்று இல்லை என்றால் சில வருடங்கள் கழித்து திருமணமானது காத்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது திருமணமானது நல்ல விதமாக நடக்க வேண்டுமே என்று வயிற்றில் நெருப்பு கட்டி கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் நாம் என்னவென்று கேட்டால், உங்களுக்கு தெரிந்த அளவுக்கு நல்ல ஜோதிடர்கள் தெரிந்து கொள்வதில்லை என்பதுதான் பெரும் வருத்தம். ஏனென்றால் இப்பொழுது பெண்களில் பல ஜோதிடர்கள் இதில் நம்பிக்கை வைத்து தானும் அந்த விஷ்ணுபதியை கொண்டாடுகின்றார்கள். ஆண்கள் என்னவோ கோவில் பக்கம் போனால் நமக்கே ஏதான் பிரச்சனையா என்று 4 பேர் கிண்டல் அடிப்பானோ நக்கல் அடிப்பானோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆண்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் எங்கும் தென்படுவது இல்லை. அவர்கள் இருந்து உங்களை நாடி வந்த, உங்களிடம் ஜோதிடம், ஜாதகம்,
கைரேகை பிரசன்னம் பார்க்க வந்தவர்களை அழைத்து செல்ல வேண்டும், அவர்களுடைய கடமை. அவர்களிடம் நாம் ஏதோ ஒரு சிறிய தொகையோ பெரிய தொகையோ வாங்கி இருப்போம். அந்த கர்மாக்கள் அவர்களை விட்டு பிரிந்து ஜோதிடருக்கு முழுமையாக வந்துவிடும். ஆகையினால் எங்கள் வீட்டில் குடும்பத்தில் தர்ப்பணம் பண்ணுகின்ற பழக்கம் இல்லை. இதற்கு ஒரு முடிவுதான் என்ன? கவலைப்பட வேண்டாம். அந்த ஆலயத்திலே எத்தனையோ இடங்களிலே மாசப்பிறப்பு தர்ப்பணம் நடக்கும். அதை முன்பே தெரிந்து கொண்டு தர்ப்பணத்துக்கு தேவையான நல்ல தண்ணீர், கங்கா ஜலம், கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, தர்பை வகைகளை எல்லாம் கொடுத்து, தேவையான இலைகள், தண்ணீர் வைத்து கொள்வதற்கு மண் கலயங்கள், மண் குவளைகள், இவைகளெல்லாம் கொடுத்து கூட நீங்கள் உதவலாமே. அதற்கு நீங்கள் உதவிகரமாக கூட இருக்கலாமே. அப்படி தர்ப்பணம் செய்தவர்களுக்கு தாகத்திற்கு தண்ணீர் கொடுக்கலாம், அன்னதானம் செய்யலாம். இப்படி நீங்கள் பார்த்தால் இந்த விஷ்ணுபதி போல இனிமேல் வருமா என்றால் கண்டிப்பாக இப்பொழுது 60 வருடத்திற்கு உள் வரப்போவது இல்லை. இந்திரனை வழிபடுகின்ற கிழக்கு திசை நோக்கிய அத்தனை கோவிலும் வெற்றிக்கு அதிபதி. நீங்கள் இப்பொழுது சும்மா திரிந்து கொண்டிருப்பார்கள், அவர்கள் பெரும் பதவியிலே வந்து அமர்ந்து விடுவார்கள். இப்போ சொல்லுவாங்க, வீட்டிலே நெல்லை சேர்த்து வைத்து கொண்டிருக்கோம், அதை குதிரு பத்தாயம் நெல் கோட்டை என்றால் கட்டி கொண்டிருப்போம், அதை பெருச்சாளிகள் தின்று விடுகின்றது. அந்த பெருச்சாளிகளை விரட்டுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதை அடிக்கக்கூடாது, கொல்லக்கூடாது, மருந்து வைக்கக்கூடாது. அந்த பெருச்சாளிகள் வராமல் இருப்பதற்கு நமது வயல்வெளிகளில் பயிரை அதிகமாக பயிரிடங்களை பயிரிட்டால் அங்கே ஓடிவிடும். ஆனால் இப்பொழுது அது நல்ல ஆட்சியோ கெட்ட ஆட்சியோ அதை பற்றி நாம் விமர்சனம் செய்யக்கூடாது. ஆனால் ஆட்சியாளர்களையே ஏமாற்றி அவர்களிடமே இருந்து அவர்களுக்கு வழிகாட்டுகின்றேன் என்று உயர் நிலையில் உள்ள அதிகாரிகள் தவறான முறையிலே பல தவறுகளை, பெரும் தவறுகளை, அந்த ஊரினுடைய வரைபடத்தையே மாற்றுகின்ற அவல நிலை வந்துவிட்டது. இது எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஊருக்குன்னு ஒரு சொல்லுவாங்க, டோபாஸ் கட்சி, எஃப்எம்பி, அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதையெல்லாம் மாற்றி திருத்தி, குறிப்பாக இவர்களை நம்பி இருக்கின்ற மாவட்டத்தை ஆளுகின்ற அந்த மாவட்ட தலைவருக்கே தெரியாமல் கீழே உள்ள குற்றம் செயல் புரிகின்றவர்கள் எல்லாம் இப்பொழுது பல அலுவலகங்களே சேர்ந்து விட்டார்கள். இது பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. குறைந்தது ஒரு 50-60 வருடமாக இது நடந்து கொண்டிருக்கிறது. இன்று நேற்று அல்ல. அதனுடைய வீரியம் அதிகமாக போய் கடைசியிலே ஆட்சிக்காரர்களுக்கு பெரும் அவப்பெயரையும் கெட்ட பெயரையும் எடுத்து கொடுப்பது யார்? கீழே உள்ளவர்கள். ஏரோட்டம் நின்று போச்சு, இனிமேல் காரோட்டம் என்னவாகும்? இப்படி வைக்கலால கண்ணுக்குட்டி போட்டது மாடு, அப்படி ஒரு பாட்டெல்லாம் இருக்கிறது. மேலும் 13ஆம் தேதி என்பது ராகுக்கு உள்ள நாள், அது எல்லோருக்கும் தெரியும். 1, 3, 4, 4, 13, 22. கூட்டுத்தொகை 7 வந்தால் கேதுக்கு உள்ள நாள். காலசர்பதோஷம் நீங்கும் அல்லவா? 4ஆம் தேதி, 13ஆம் தேதி, 22ஆம் தேதி, 31ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு தீர்வு உண்டா இல்லையா? 7, 16, 25 தேதியில் பிறந்தவர்களுக்கு நல்லது உண்டா இல்லையா? இப்படி சிறியவர்களை தான் செல்லும் கோயிலுக்கு அழைத்து சென்று அவர்களுக்கு சில நன்மைகளை, இறை பக்திகளை சொல்லாமல் விட்ட தாய் தந்தையரும் வேதனைக்கு ஆளாவீர்கள். ஏனென்றால் தாயினால் வளர்க்கப்பட்ட நல்ல குழந்தை என்றும் கெட்டுப்போவதில்லை. தாயே தாறுமாறாக நடந்து கொண்டு பிள்ளையை ஏமாற்றுகின்ற தாயோ தந்தையோ இந்த காலத்தில் அதிகரித்து விட்டார்கள். உண்மையான தாய் தந்தையர்களை தேடுவது அரிதாக போய்விட்டது. ஒவ்வொரு இல்லத்திலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரே கருத்து, ஒத்த கருத்து என்பதே இல்லை. உட்கார்ந்து சாப்பிடுவது கூட அவரவர்கள் இஷ்டத்திற்கு நேரம் பார்த்து ஓடுகின்றார்கள். ஆகையினால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சென்னையிலே திரு நின்ற நாராயண பெருமாள், என்னை பெற்ற தாயார், அந்த கோயிலே திருநின்றவர்களே வழிபடுங்கள், செல்வம் கொழிக்கின்ற. இப்படி லக்ஷ்மி எங்கெங்கெல்லாம் தவம் இருந்து வழிபட்டாலோ சில சிவாலயத்திற்குள்ளே பெருமாள் இருப்பார். உதாரணமாக தில தர்ப்பணபுரி என்கின்ற சிதலப்பதியிலே ராமர் வைத்த பிண்டமானது 5 சிவலிங்கமாக மாறி அங்கே லக்ஷ்மி நாராயணன் அவருடைய திருக்காட்சியின் பேரிலே, அவருடைய முன்னிலையிலே ராமர் 14 ஆண்டு வனவாசம் செய்து தனது தந்தைக்கு பித்திருக்கடனை தீர்த்த சிதலப்பதியில் உள்ள ராமரை வழிபடுவதும், இப்படி ஆமணியாபுரம் என்று பல கோயில்கள் விட்டுவிட்டோம். காரணம், நீங்கள் எடுத்து தருவீர்கள் என்று யோசித்து கொண்டிருக்கின்றோம்.
இப்படி சிவாலயத்தில் உள்ள பெருமாள் ஆலயங்கள், திருநெடுங்கலத்திலே உள்ள வரதராஜ பெருமாள் எப்படிப்பட்ட இடர்களையெல்லாம் தீர்க்கின்ற அற்புதமான ஒரு பெரும் சக்தி வாய்ந்த ஆலயம். நத்தமாங்குடி என்று சொல்வார்கள். அன்பில் லால்குடி, அன்பில் அதற்கு கிழக்கே நத்தமாங்குடி. ஆதிமூல கஜேந்திரனுக்கு வழிகாட்டிய ஆதிமூல பெருமாள். இப்படி கஜேந்திர சக்தியில் நிறைந்த இடம். இப்படி அன்பில் சுந்தரராஜ பெருமாள் கோவில். மலையடிப்பட்டி கண் நிறைந்த இப்பேற்பட்ட தோஷத்தை நிவர்த்தி செய்கின்ற கண் நிறைந்த பெருமாள் கோவில். திருவண்ணாமலை பற்றி சொன்னோம். இப்படி பல மலைத்தலங்களிலே உள்ள பெருமாள் கோவில், திருமயத்தில் உள்ள கோட்டையில் உள்ள பெருமாள் கோவில், பல ஆலயங்கள் இப்பொழுதே போய் நீங்கள் முன்னேற்பாடுகளை செய்யுங்கள். ஆலய குலத்தை நாடுவதே கிடையாது, நதிகளில் நீராடுவது கிடையாது. இப்படி தீர்த்த யாத்திரை அதில் பூர்த்தி ஆவதும் கிடையாது. பத்ரிநாத்தில் கொண்டாடுங்கள், கேதாரில் கொண்டாடுங்கள். குளிராக இருந்தால் அதற்கான மனமாற வீட்டிலே பத்ரிநாத் படம் இருக்கும். இல்லை என்றால் எத்தனையோ இடங்களிலே ருக்மிணி சத்யபாமா பண்டரிபுரம் வீட்டிலே பக்கத்திலே ஆலயத்திலே கிருஷ்ணருடைய ஆலயம் இருக்கும், பாண்டுரங்கன் என்ற பெயரில் இருக்கும். இப்படி காஞ்சிபுரத்திலே அதிகமான விஷ்ணு கோயில், கும்பகோணத்திலே சரிசமமாக விஷ்ணு ஆலயம் பெருமாள் கோயிலும் சிவாலயமும் சரிபாதியாக இருக்கிறது. திருத்தங்கள் திருநின்ற நாராயண பெருமாள், காரையூர் அழகிய மணவாளன் ரங்கநாதர் அழகிய மணவாளன், திருக்கர்காவூர் அருகே சோத்தமங்கலம், சொல்லிக்கொண்டே போகலாம். கிழக்கு கடற்கரை சாலை முழுவதும் ராமர் பாத யாத்திரை சென்ற அத்தனை இடங்களிலும் குறைந்தது 108 திருக்கோயில் விஷ்ணுபதி புண்ணிய காலத்திற்கு தயாராக கொண்டிருக்கிறது. பெருமாளுக்கு அலங்காரம் தான் முக்கியம். அலங்கார பிரியகா விஷ்ணு. நாதன் கோவிலை பற்றி சொன்னோம் நேற்று. எப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பெருமான் அங்கே வழிபட்ட இடமான இடத்திலே சிவபக்தர்களும் அருமையாக கொண்டாடினார்கள். இதிலே நான் வைணவம் சைவம் என்று பேதம் கிடையாது. இறைவன் ஆன்மாவாக எல்லா இடத்திலும் எல்லா உயிரினங்களிலும் உறைந்து உள்ளான். இறப்பிற்கு முன்பே சில தான தர்ம புண்ணியங்களை சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும். அசையும் சொத்துக்களை வைத்து கொண்டு ஒரு காரியமும் செய்ய முடியாது. இவைகளெல்லாம் நமக்கு நின்று நீடித்து வருவதில்லை. இப்பொழுதெல்லாம் என்ன செய்கின்றார்கள்? ஒருத்தர் ஒரு சிறிய வியாபாரம் தொழில் ஆரம்பிப்பார்கள். அது யாரோ ஒரு உதவி வழிகாட்டுதல் இதை வைத்து ஆரம்பிப்பார்கள். கொஞ்சம் வளருவார்கள், நன்றாக இருப்பார்கள், மேலும் வளருவார்கள். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பெல்லாம் கொடுப்பார்கள், இவர்களும் சம்பாதிப்பார்கள். ஒரு நிலையை தாண்டும் போது மயக்கம், அந்த வளர்ச்சியினுடைய போதை மயக்கத்தில் கொண்டு போய் ஒரே இரவில் சாய்த்திவிடும். அப்படிப்பட்ட நிலையை அடைந்தவர்கள் எத்தனையோ பேர். அண்ணா நகரிலே எல்லோருக்கும் தெரியும், மிக மிக அருமையாக சிறிய கோயிலாக இருந்தாலும் ஆஞ்சநேயர் பெருமாள் கோவில், சீனிவாச பெருமாள் கோவில், இப்படி எல்லா இடத்திலும் பெருமாள் ஆலயம் இல்லாத இடமே இல்லை. எங்களுக்கு தெரிஞ்ச சக்தி எல்லா இறைவனும் சக்தி வாய்ந்த இறைவனே. நீங்கள் கோயிலில் போனால் விளக்கு ஏற்றுகின்றீர்கள், அந்த அருகிலே நீங்கள் ஏற்றிய தீக்குச்சி வத்தி குச்சியை போட்டு விடுகின்றீர்கள். இது தவறல்லவா? அதனால் இறைவனுக்கு தேவையான நல்ல புது ஆடைகளை வாங்கி கொடுங்கள், வஸ்திரங்களை வாங்கி கொடுங்கள். உங்களுக்கு அளவற்ற செல்வத்தோட மானம் போகின்ற பிரச்சனை வராமல் வெள்ளிக்கிழமையிலே தாயாருக்கு ஸ்கை ப்ளூ ஆகாய நீல கலரில் புடவை உடுத்தி அலங்காரம் பண்ணுங்கள். எந்த காலத்திலும் வற்றாத செல்வம் கிடைக்கின்ற நல்ல நாள். இப்படி ஒவ்வொரு நாளையும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் அன்று இசை கச்சேரிகள், மப்பேடி சிவாலயத்திலே இசை கச்சேரிகள் நிகழ்த்துவதும் ஏழை இசைக்கலைஞர்களை கொண்டு செல்வதும், இசையை கற்றுக்கொள்கின்றவர்கள் பயிற்சி பெறுகின்ற மாணவ செல்வங்களை அழைத்து கொண்டு அங்கே இசை தெரிந்த அளவுக்கு பாட்டுகளை பாடச் சொல்வதும், இப்படிப்பட்டவர் தான் இசைத்துறையிலே உலகம் புகழும் வல்லுநர்களாக இருக்கின்றார்கள். அப்படி காஞ்சி மகா பெரியவாள் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை சொல்லும் பொழுது அதை இருந்தவர்கள் அருகில் இருந்தவர்கள் சொன்னால்தான் நீங்களெல்லாம் நம்புவீர்கள். எல்லாவற்றிற்கும் ஒரு அடையாளம் தேவையாக இருக்கின்றது. இப்படி நம்ம சென்னை பெரம்பூரிலே மிக மிக சக்தி வாய்ந்த சீனிவாச பெருமாள். சக்தி என்பது என்ன? அவர்கள் தினமும் செய்கின்ற பூஜையினால் ஏற்படுகின்றதான் சக்தி.
இப்படி பெருமாள் ஆலயத்திற்கு என்னென்ன தேவையோ எல்லோரும் பல பேர் ஒன்றாக செய்து ஊர் கூடி தேர் இழு என்று சொல்வார்கள். இப்படி மூல நட்சத்திரம், ஏகாதசி திதி, வெள்ளிக்கிழமை இவையெல்லாம் இனி வராது. இப்படி ஒரு 4 விஷ்ணுபதியை ஒருத்தர் தொடர்ந்து ஒரு வருடம் இத்தனை நேரம் முடித்திருந்தால் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பரிகாரம் சொல்ல வேண்டிய நிலை உங்களுக்கு வராது. எங்களுக்கு தெரியாது இத்தனை நாள், தெரிந்தாலும் ஒரு காரணத்தை சொல்லி நான் மட்டும் போகிறேன், நீ மட்டும் போ, குழந்தையை பள்ளிக்கூடம் அனுப்பு, நான் வீட்டில் பார்த்து செய்வதே கிடையாது. இப்பொழுதெல்லாம் என் பிள்ளைக்கு திருமணம் ஆக வேண்டும் என்று சிலர் சொல்கின்றார்கள் தாய் தந்தையர்கள். திருமணம் ஆனதுக்கு பிறகு அந்த பெண்ணை படாத பாடுபடுத்துகின்றார்கள் மாமியார் குடும்பத்தினர். நான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது நீதிமன்றத்தில். காரணம் இவருடைய கொடுமை. அப்படி மருமகளும் படுத்துகின்ற குடும்பமும் இருக்கின்றது. தான் போன போக்கு சரியான போக்கு இல்லை என்றால் தனக்கு கிடைக்கின்ற மருமகனோ மருமகளோ அப்படித்தான் அமைவார்கள். குறிப்பாக இந்த ராகு கேதுனுடைய காலத்திலே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமானது வருவதால், அதுவும் சுக்கிர ஹோரையிலே நீங்கள் கிளம்புற 7:30-9 குளிகை காலம் வேறு நடக்கிறது. குளிகத்திலே ஒரு தடவை நாராயணான்னு சொன்னால் போகிறோம், ஒரு எறும்புக்கு உணவு கொடுத்தா பிறகு ஒருத்தருக்கு தர்மம் பண்ணால் போகிறோம், கோடி கோடியாக செல்வம் பெறுகின்ற நாள். எந்த ஆலயத்திலும் தர்மத்தை அவர்கள் சாப்பிடும் அளவுக்கு நல்ல சுவையான உணவுகளை, காப்பி, டீ எது வேண்டுமானாலும் கொடுங்கள். பல பேர் ஒன்றாக சேர்ந்து லக்ஷ்மி நரசிம்மர், ஹயகிரீவர் உள்ள ஆலயங்களெல்லாம் வழிபட வேண்டும். சற்றே சாலையை விட்டு உயர்ந்த இடமாக இருக்கின்ற மலைக்கோவில் போல சின்னதாக திருவந்திபுரம் மாதிரி இப்படி மலைக்கோவில், ஸ்ரீவில்லிபுத்தூர் அருமையான திருவிக்கிரம பெருமாள், உலகளந்த பெருமாளை நீங்கள் வழிபட்டால் 1 கோடி விஷ்ணுபதி புண்ணியகாலம் செய்த பலனையும் அடையலாம் என்பது சித்தர்கள் வாக்கு. சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணத்தை ஒரு 10 பேர், 20 பேர், 100 பேர் 3 தடவை அதை கொண்டாடுங்கள். நட்சத்திர திருக்கோயில்களிலே அந்தந்த நட்சத்திரத்திற்கு என்று ஆலயத்தை நாம் குறிப்பிட்டு இருக்கின்றோம். உதாரணமாக கேட்டை நட்சத்திரம் பசுபதி கோயில், வரதராஜ பெருமாள் கோவில், அங்கே உட்கார்ந்து செய்யுங்கள். இப்பொழுதே ஆலயத்தில் அந்த அர்ச்சகர்கள், அலுவலர்களை தொடர்பு கொண்டு தக்க ஏற்பாடுகளை செய்யுங்கள். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலே பல கோடி சித்தர்கள், மகான்கள், யோகியர்கள் இவர்களுடன் சேர்ந்து தெய்வமூர்த்திகளும், ஏன் ஆஞ்சநேயர் நேரடியாக அங்கே வந்து இருப்பார். அனுமத் சாலிசா, இப்படி ஆஞ்சநேயர் உபாசகர், அனுமத் உபாசகர் என்று ஆஞ்சநேயரை வைத்து ஜோதிடம் குறி அருள்வாக்கு சொல்லி தவறாக சொல்லியிருந்தால் அதற்கு ஒரு முறை மன்னிப்பு கிடைக்கும். இப்படி குளத்தின் அருகே சிறிய ஆஞ்சநேயராக இருக்கும். அடாடா, இதுக்கு என்ன சார் சக்தி இருக்குது? பெருமாளை நோக்குகின்ற ஆஞ்சநேயர் எத்தனையோ இருக்கின்றது. பெருமாள் கோவிலுக்கும் ஆஞ்சநேயருக்கும் இடையிலே மத்திய பாகத்திலே ஒரு குளம் இருந்தால் சக்தி சொல்லி மாளாதது. நான் உதாரணமாக சொல்லுகின்றேன். திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் கோயிலே ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் பெருமாள் கோயிலுக்கும் இடையிலே கைரவினி புஷ்கரம், அந்த திரு அல்லிக்கேணி, அது குளம் அல்ல, கேணி. இப்படி மந்தவெளியில் உள்ள சீனிவாச பெருமாள் கோவில், இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். அடையார் அனந்த பத்மநாப சுவாமி சயன கோலத்திலே இப்படி முதல் நாள் இரவு சுவாமிக்கு சாத்தப்பட்ட மாலைகளை, பூக்களை எல்லாம் எடுத்து கொண்டு போய் கடலிலே யார் விட்டு வருகிறார்களோ நல்ல உத்தியோகம், செழிப்பு நிறைந்த வாழ்க்கை, குறைவற்ற செல்வம், மனசு அங்கேயும் இங்கேயும் அலைப்பாயது. தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான். இப்படி கிருஷ்ணருடைய பஞ்சத்வாரகை பத்ரிநாத், கேதார்நாத் சொன்னது போல மதுரா, பிருந்தாவனம், கோவர்த்தனகிரி, இப்படி பண்டரிபுரம், பஞ்சத்வாரகை, நவ திருப்பதி, திருநெல்வேலி சிவாலயத்திலே நல்லையப்பர் ஆலயத்தில் உள்ள கோவிந்தராஜ பெருமாள், சிதம்பரத்திலே பள்ளி கொண்ட கோவிந்தராஜ பெருமாள், இப்படி குற்றாலத்திலும் இருக்கின்றார். அந்தந்த ஆலயத்திலும் இறைவன் சிவபெருமான் இருப்பது போல அங்கே ஆஞ்சநேயர் இருக்கின்றார். பெருமாளுடைய திருவுருவம் இருக்கின்றது. ஒவ்வொரு தூண்களிலும் பல கோடி தெய்வமூர்த்திகள் இருக்கின்றது. அதை தெரிந்து கொண்டு நாம் செய்ய வேண்டும். இப்படி செய்யும் பொழுது நமக்கு இறைவன் அளவற்ற பலனை தருவான். இப்பொழுது
சிங்க பெருமாள் கோயில், நரசிம்மர் ஆலயம், விஷ்ணுபதிக்கு குடவரை கோவில், அதுபோல் திருமோகூர், இங்கே சக்கரத்தாழ்வார் சொல்கிற வழித்துணைநாதன் மார்கபந்து, சொல்லிக்கொண்டே போகலாம். மதுரையில் பார்த்தீங்கன்னா குடழகர், கள்ளழகர், அங்கே வெங்கடாஜலபதி பெருமாள் கோவில், அங்கே சுற்றி சுற்றி பார்த்தா சாதாரணமாக ஒரு 30-40 கோயிலை எடுத்து விடலாம். உங்களுக்கு தெரியும், அங்கேயெல்லாம் விஷ்ணுபதியை கொண்டாடுங்கள். நீங்கள் எங்கெங்கெல்லாம் விஷ்ணுபதி புண்ணியகாலம் கொண்டாடுகிறீர்களோ அந்தந்த ஆலயத்திற்கும் உங்களுக்கு உங்களுடைய குருமார்கள் கண்டிப்பாக நேரடியாக வந்து ஏதோ ஒரு சித்தர் மூலமாகவோ மகான்கள் மூலமாகவோ பெரும் ஆசிகளை வழங்க இருக்கின்றார்கள். அன்றைக்கு அலுவலகம் ஓட வேண்டுமே, ஆஃபீஸ் செல்ல வேண்டுமே, அதையே விட வேண்டாம், கொஞ்சம் பர்மிஷன் போட்டுங்க, 9 மணிக்குள்ளே முடிச்சுங்கோ. இரவு 1:15 மணிக்கு வருகின்றது, கிளம்புற 10:15 மணி வரையும் தான் விஷ்ணுபதிக்கு மிக மிக சிறப்புடைய ஏற்ற தினம். கண்டிப்பாக திதி சிரார்த்தம் படையல் தர்ப்பணம் கொடுங்கள். தியாகராஜருடைய ஆலயத்தில் மாலையிலே சாயரட்சிய பூஜையை அந்த சாக்ஷாத் மகாவிஷ்ணு கொண்டாடுகின்றார். முசுகுந்த சக்கரவர்த்தியினுடைய சரிதம் புராணத்தை நீங்கள் கேட்டால் சொல்லுவார். அந்த தியாகராஜருக்கு கோஷ்டத்திலே பெருமாள் சங்கரநாராயணன் இருக்கின்றார். அதனால் சிவபெருமான் இல்லை, பெருமாள் கோயில் இல்லை, இது சிவன் கோயில் இல்லை என்று சொல்லுகின்றோமே, அது தவறு. அப்படியே தியாகராஜர் ஆலயத்திற்கு எதிரிலே மேற்கு திசையில் உள்ள கமலாலயத்திற்கு நேராக பார்த்தால் ஒரு ஆஞ்சநேயர் கோவில், அப்படியே மடப்புறத்தில் பெருமாள் கோயில், வேணுகோபால பெருமாள் கோவில். ஏன் சார் கோயிலா? இல்லை, திருக்கண்ணமங்கை பக்தவச்சல பெருமாள் அந்த பக்ஷிராஜன் அந்த கருடாழ்வார்க்கு கட்டம் போட்ட புடவையை வாங்கி எடுத்து பிரார்த்தனை செய்தால் நடக்காத காரியம் நடக்கும் அல்லவா? இப்படி மணக்கால் ஐயம்பாட்டை வைகுண்ட பெருமாள், ஆவணியாபுரம் சொல்லிக்கொண்டே போகலாம். பல பார்த்தால் தேவூர் சிவாலயத்துக்கு பக்கத்தில் ஆவுராணி புதுச்சேரி ஆபரணதாரியாக பெருமாள், திருவனந்தபுரம் அனந்த பத்மநாத சுவாமியை விட மிக பிரம்மாண்டமாக சயன கோலத்தில் காட்சிகிறார். ஆபரணதாரி, உடம்பு பூரா சர்வ ஆபரணம், நகை நட்டு வைரம் வைடூரியத்தோடு காட்சி கொடுக்கின்றார். இப்படி ஆலயங்கள் எடுத்துக்கொண்டால், ஆலய வளம் என்று சொல்லிக்கொண்டால் இந்த யுகமே பத்தாது. இப்படி சித்தர்கள் செய்து காட்டியதை நாம் 5127 வருஷத்தில் இப்பொழுது நாம் 34 வருஷமாக சொல்லி கொண்டு வருகிறோம். அதற்கு முன்பு யாருமே சொல்லவில்லையே. காரணம் சிற்றறிவு என்று சொல்ல முடியாது, அலட்சியம். இதை வைத்தே வண்டி ஓட்டலாம், இதை வைத்தே ஜோதிடம் சொல்லலாம், இதை வைத்தே பரிகாரம், வாஸ்து, என்னென்னமோ ஹோம யாக இயக்கங்கள்லாம் செய்யலாம். அதெல்லாம் கற்றது கைமண் அளவு என்று சரஸ்வதி சொல்லுகின்றாள், நாம் சொல்ல முடியாது. நீ என்னம்மா கற்றுக்கிட்டேன்னு நாரதர் கேட்டாராம் சரஸ்வதி கிட்ட. சுவாமி, அடியேன் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்று சரஸ்வதி சொல்லுகின்றாள். அதை நாமும் எடுத்துக்கொண்டு கட்டது கைமண் அளவு. அதனால் இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை இந்த விஷ்ணுபதி நடந்தே தீர வேண்டும். இப்படி சிறுமயங்குடி குபேர கணபதி, ஐஸ்வர்ய கணபதியை வழிபட வேண்டும். தினமும் சண்டிகேஸ்வரி பூஜையை செய்துதான் ஆக வேண்டும், பைரவ பூஜையை செய்துதான் ஆக வேண்டும். காரணம், குழப்பம், ஆசை அதிகம் நிறைந்து அவஸ்தை அடைகின்ற காலம். இப்பொழுதெல்லாம் சிலருக்கு நரம்பு சம்பந்தமான வியாதிகள் அதிகமாக வர இருக்கின்றது. என்ன செய்கின்றோம், என்ன போகின்றோம், அதுதான் மறதி. கையை எடுத்தால் ஒரு பொருள் தோப்போடு கீழே விழும், அதுவே ஒரு சகுனம். இப்படி நாம் நன்றாக இருக்கும்பொழுது நாம் தான் சம்பாதிச்சோம், நம்முடைய சொத்து, நம்முடைய வீடு என்று சொல்வது கேட்டிருப்போம். ஏதோ ஒரு சிரமங்கள், கஷ்டங்கள், பணம் வரவில்லை, கடன் அடையவில்லை, சண்டை வரும் பாருங்க, பத்திக்கிட்டு எரியும். நான் சொன்னதை நீ கேட்கல, நீ சொன்னதை நான் கேட்கல. இப்பொழுது கடன் என்பது லட்சத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம், கோடியாக கடன் வாங்கி குவித்து விற்பவர்கள் பல கோடி பேர். இவர்களெல்லாம் அதிலிருந்து மீண்டு வருவார்களா என்றால் கண்டிப்பாக நடைபெறாது. இவர்கள் கடனை அடைக்கவும் முடியாது, இவருடைய வயது அந்த அளவுக்கு இடம் கொடுக்காது. சூழ்நிலை மாறிக்கொண்டே இருக்கும். ஏனென்றால் தலைக்கு வசந்த குழந்தைகள் இருக்கும், பெண் பிள்ளைகள் இருக்கும், அவர்களுடைய படிப்பு, வேலை வாய்ப்பு, திருமணங்கள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இவையெல்லாம் விட்டு வியாபாரம் செய்கின்றேன், புதுசாக சொத்து வாங்குகின்றேன். இருப்பதை விட்டு பறப்பதை பிடிப்பது மிக மிக தவறு. அதுதான் நமக்கு அவமானம்தான் மிஞ்சுமே தவிர, வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இது தானடா.
இப்படி சாரங்கபாணி கோயிலே கீழே பாதாள ஸ்ரீனிவாசர் யாருமே பார்ப்பதில்லை. மிக மிக சக்தி வாய்ந்த ஸ்ரீனிவாசர். பாதாள ஸ்ரீனிவாசரை கொண்டாடுங்கள். உங்களுடைய சொத்து, நிலம், வீடு, வாசல்லாம் பிரச்சனைகள் இருந்தால் தீர்த்து வைப்பார். கட்டட கலைஞர்கள், கட்டட வல்லுநர்கள், அடுக்குமாடி கட்டிடம் கட்டி விற்பவர்கள், புரோக்கர்கள், அது மாதிரி ரியல் எஸ்டேட் செய்கின்றவர்களெல்லாம் இந்த விஷ்ணுபதியினால் கண்டிப்பாக நன்மை கிடைக்கும். எந்த கிரகமாக இருந்தாலும் விஷ்ணுபதிக்குள் அடங்கித்தான் தீர வேண்டும். அன்று ஜோதிடர்கள் ஜோதிடம் பார்க்கக்கூடாது என்பது விதி. அன்று சம்பாதிக்கதை விட்டுவிட வேண்டும். உண்மையாக ஜோதிடத்திற்கு என்ன வாங்குகிறோம்? ஆளை வரான், அவனுக்கு தகுந்த மாதிரி பணத்தை வாங்குகிறோம். உங்களுடைய சொந்த வேலைகளை விட்டுவிட்டு கோயிலுக்கு சென்று இறைவனை வணங்கி நீங்கள் குருவாயூருக்கு போங்கோ. அங்கே தன்வந்திரியினுடைய நெல்லுவாய்ப்புறம் இருக்கிற தன்வந்திரி மூர்த்தியை வணங்குவோம். எத்தனையோ தன்வந்திரி மந்திரங்கள் இருக்கின்றது, அதை சொல்லுங்க. எல்லா பெருமாள் ஆலயத்திலும் விஷ்ணு பரமாத்மா பரிபூர்ணமாக உங்களுக்கு அருளை வாரி வழங்க காத்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் நினைப்பதே இல்லை, சிந்திப்பதே இல்லை. அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் கேட்டு 4 பேருக்கு பகிர்ந்தானு செய்யுங்கள். இப்படி ஒரு நல்ல காரியத்தில் ஈடுபட்டாலும் பலன்கள் கோடி கோடியாக வருமே. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடைய அருளால் அருணாச்சலா.